ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பிசிபிளாபாத் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து 150 சாப்பாடு அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நான் அப்புறம் வந்து 150 அரிசினாக்கா அந்த 120 துவரம்பருப்பு எடுத்து நான் கழுவி 1 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காய் பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டம் தாங்க, நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், ஒரே கத்திரிக்காய், அவரைக்காய், கேரட்டு, பீன்ஸுங்க. இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெண்டுமே சேர்த்து 1 டம்ளர்னு வச்சிங்கனாக்கா நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க. 1க்கு 3 இல்லை 3 கூட வைக்கலாம். பருப்புலாம் வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பில் நீங்கள் வந்து ஊற வச்சு போடக்குள்ள அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் எடுத்துடணும். அரிசியும் கொட்டிடுறேன். அரிசியும் கொட்டி இதில் அந்த காயெல்லாம் வச்சு கொட்டுறேன். அரிசி காய் எல்லாம் போட்டாச்சு. பருப்பெல்லாம் அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கடைசியாக பார்த்தோன்னா கூட கடைசியாக போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். குக்கரை மூடிட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் ஒரு 5 விசில் வந்த பிறகு நம்ம நிறுத்திடலாம். 4 விசில் வந்தோடனே குக்கரை நிறுத்திட்டேன். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு நான் வந்து அந்த கடுகு உளுத்தரிசி போட்டிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நான் கொத்தமல்லி, எங்கள் கருவேப்பிலை தான் கருவேப்பிலை போடலாம், கொஞ்சம் முந்திரி, இது ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா வெல்லம் கொஞ்சோண்டு நல்லா பொஞ்சோடனே பார்த்தீங்கன்னா முந்திரி, மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போடுறோம். காய்கறி சாப்பிட்ற பசங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம். புளி பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பாருக்கு எந்தளவுக்கு ஊற வைப்போமோ அந்தளவுக்கு நான் தேவையான அளவு நான் புளி ஊற வச்சுருக்கேன். நான் அதை கொஞ்சம் வடிகட்டி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு கையில் செல் வச்சதுனால இது பண்ண முடியல. அதை பாருங்க, அதில் நான் புளி தண்ணி ஊற்றிட்டேன். இங்கே சாம்பாருக்கு எந்தளவுக்கு வைப்பீங்களோ அந்தளவுக்கு புளி போட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள். இது கூட பார்த்தீங்கன்னா வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டுங்க இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த பிசிபிளாபாத் பவுட்ருங்க. இதை நான் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி சேர்த்து. இதை மாதிரி நீங்கள் செஞ்சு வைத்தீங்கன்னா சாதா சாம்பாருக்கு போகலாம், இந்த பிசிபிளாபாத்துக்கும். ஏன்னா நம்ம அந்த சமயம் தான் அவசரமாக ஆகிய அவசியம் இல்லை. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டு அடுப்பு நிறுத்தின பிறகு கடைசியாக வந்து 2 ஸ்பூன் போட்டு இதில் போட்டு அதில் ஊற்றி கிண்ட வேண்டியதாங்க. அது கூட வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றினோம், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடணும். நெய் எதுக்கு ஊற்றுறோன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இந்த வானலில் இருக்க புளி கரைச்சல் கொஞ்சம் திக்காகி பச்சை வாசனை போன பிறகு தான் அடுப்பை நிறுத்தி தான் அந்த பிசிபிளாபாத் பவுடரை நம்ம போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டு இதில் ஊற்றி நல்லா கிண்டிடணுங்க. இல்லை வந்து நம்ம ஓவராக வேக வச்சாலும் குழக்கணும்னு நல்லாவே இருக்குது. இந்த ஸ்டேஜ் நீங்கள் உப்பு பத்தனாக்கா நீங்கள் உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா தொல்லைன்னு இருக்குது. நான் வந்து எக்ஸ்ட்ராவும் தண்ணி இதில் திட்டமாக தான் செஞ்சேன். நீங்கள் மாதிரி செஞ்சாக்கா சாப்பிட்டா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக நெய் எதுக்குன்னா வாசமாக பசங்கள்லாம் சாப்பிடணும்னு தோணும். இந்த எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.